மச்சான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோவை அவங்க இன்ஸ்டாகிராமுக்காக கண்டென்ட்டாக மேக் பண்ணி போட்டிருந்தாலும் இந்த வீடியோக்குள்ளே பல அர்த்தங்கள் இருக்குது. என்னோடய சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நான் 8ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் என்னுடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா குடிசை வீடு தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணி ஒரு சின்ன 2 ரூம் இருக்கிறது மாதிரி மேலே வந்து சீட்டை போட்டு அதை சீட்டு வீடாக ஆக்கிட்டாங்க. நான் காலேஜ் முடிக்கிற வரைக்குமே பார்த்திங்கன்னா என்னுடைய வீடு வந்து சீட்டு வீடாக தான் இருந்துச்சு. காலேஜ் முடித்து கொஞ்ச நாள் வேலைக்கு போகிறது வரைக்கும். ஆனால் ரெண்டுமே பார்த்திங்கன்னா குடிசை வீட்லேயும் சரி, என்னுடைய அந்த சீட்டு வீட்லேயும் சரி, இந்த 2 ரூமுமே சின்ன ரூம் தான். அவ்வளோ பெரிய வசதிகள் கிடையாது, இருக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட காலகட்டங்களில் இந்த ஸ்கூல் டைம் காலேஜ் டைம் படிக்கிற காலகட்டங்களில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வைப்பாங்க. ஆனால் அந்த டைமில் நானும் என்னோடய பிரதர்ஸும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸே எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு ரொம்ப தயங்குவோம். ஏன்னா அவங்களாம் கேட்பாங்க, உங்கள் வீட்டு என்னை கூட்டிகிட்டு போகிற, எப்போ வீட்டுக்கு போவோன்னு கேட்பாங்க. ஆனால் அந்த டைம் பயங்கர தயக்கமாக இருக்கும். ஏன்னா அந்த டைம் அந்த மெச்சூரிட்டியில் நமக்கு வந்து ஒரு தாழ்வான பன்மை மனசுக்குள்ளே இருக்கும். மற்றவங்க வீடெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, நம்ம வீடு அந்த அளவுக்கு பெருசாக இல்லையே, நம்மளால் கூட்டிகிட்டு போகிறதுக்கு முடியலைங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் வந்து மனசுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அப்படி இருக்கிறது தப்பு தான். இருந்தாலும் அந்த வயசில் அந்த மெச்சூரிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் அதிகமான ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு வந்ததே கிடையாது. அப்படி யாராவது வந்தால், ஒரு எமர்ஜென்சியான ஒரு விஷயத்துக்கு வந்தால் கூட எங்கள் வீட்டோட அமைப்பு பார்த்து உள்ளே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. வெளியில் இருந்துட்டு பேசிவிட்டு அப்படியே வந்து போயிடுவாங்க. இதை நார்மலாக நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் இங்கே என் பார்வையிலே நடந்திருக்கு. ஸோ அந்த ஃபீலை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து எனக்கு கொடுத்துச்சு. அது சாதாவாக அவங்க எடிட் பண்ணி போட்ட வீடியோ தான், பட் அந்த ஃபீலை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எனக்கு கொடுத்துச்சு. இப்போ பரவாயில்ல, வேலைக்கு போனதுக்கப்புறம் எங்கள் வீடை மாற்றி அமைச்சோம். பட் இருந்தாலும் அந்த சின்ன வயசில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நிறைய அனுபவங்களை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இழந்துட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டைமில் எங்கள் மனசில் இருந்த ஒரு சின்ன தாழ்வு மனப்பான்மை, பட் அது இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வர்றதுக்கான இடம் எல்லாமே இருக்குது. ஆனால் இனி வந்து யாரும் வரமாட்டாங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.